வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் பேக்டு வெஜ்ஜி பெண்ணே பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பாஸ்தா வந்து இன்றைக்கி நான் அவனில் தான் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். இதே ரெசிப்பியை நீங்கள் ஸ்டவ்லேயும் வச்சு செஞ்சுக்கலாம். நான் முதல்ல வந்து பீட்சாவை எப்படி ஸ்டவ்வில் செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரியே இந்த பாஸ்தாவையும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு செஞ்சு செய்யலாம். இது பீட்சாவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் எல்லா வெஜிடபிளும் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட பாஸ்தா அண்டு மெரினாரா சாஸு அண்டு க்ரீம் எல்லாம் போட்டு நல்லா சீஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி எடுக்கிறது தான். வாங்க இப்போ எப்படி பெண்ணே பாஸ்தா செய்யலான்னு போய் பார்க்கலாம். பெண்ணே பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 1 கப்பு பெண்ணே பாஸ்தா, நீங்கள் எந்த டைப் பாஸ்தாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். 3/4 கப்பு மெரினாரா சாஸு. ஹோம்மேட் மெரினாரா சாஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் இட்டாலியன் பாஸ்தா ரெசிப்பியில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹோம்மேடு பண்ணலைனாலும் நீங்கள் கடையில் இருக்கிற பாஸ்தா சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு உப்பு தேவையான அளவு, 1/4 கப்பு சவர் க்ரீமு, எண்ணெய் தேவையான அளவு, 1 ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், cayenne பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு parmesan சீஸு, வெங்காயம் வந்து ஒரு 1/4 கப்பு. நான் ஒயிட் எல்லோ எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு எல்லோ ஸ்குவாஷு, சீமை பூசணி, 1/2 கப்பு மஷ்ரூம், 1/2 கப்பு zucchini சீமை சுரக்காய், 1/2 கப்பு சீஸு மொzzarella சீஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எந்த டைப் சீஸும் எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு காரத்துக்கு எவ்வளவோ இதுவும் அந்த cayenne பெப்பரும் சேர்ந்து போட்டுக்கோங்க. கார்லிக் பவுடர் பூண்டு பொடி 1 டீஸ்பூன், provolone சீஸ் ஸ்லைஸ் வந்து ஒரு 5 ஸ்லைஸ் வேணும், 4 to 5 ஸ்லைஸ் வேணும். இப்போ வாங்க எப்படி பாஸ்தா செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். ஸோ தண்ணி கொதி வரும்போது இந்த பாஸ்தாவை நம்ம போட்டுடலாம். நல்லா குக் ஆகணும். தண்ணி வந்து ஒரு 3 மடங்கு அளவுக்கு வச்சுக்கோங்க. 1 கப்பு பாஸ்தானா ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லா வேகணும். வெந்தால் டபுள் சைஸ் ஆகிடும் இந்த பாஸ்தா வந்து. ஸோ இது கூட கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் போட்டுக்கலாம். இது எப்படி இருந்தாலும் வேகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். எண்ணெய் எதுக்கு ஊற்றணுன்னா நம்ம அதை ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வெந்த உடனே எல்லாமே ஒட்டிக்கும் பாஸ்தா, அதனால தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிளெல்லாம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகணுன்னா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வந்து பூண்டு பொடி போட்டுக்கலாம். பூண்டு பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பூண்டு கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் இதை போட்டுக்கலாம். ஸ்குவாஷ், எல்லோ ஸ்குவாஷு, zucchini. இது ஒரு கொஞ்ச நேரம் ஆகும், ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதை நம்ம திரும்பி பேக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் ஒரு half மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்ச நேரம் ஒரு லைட்டாக குக் ஆனால் போதும். ஒரு 10 செகண்ட்ஸ் குக் ஆனால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ண தேவையில்லை, லைட்டாக குக் பண்ணால் போதும். உங்களுக்கு வெஜிடபிள் வந்து அளவு வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ தான் அளவுன்ட்டு இல்லை, மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை. வெஜிடபிளுக்கு வந்து காய் எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீரை போட்டுக்கலாம், இல்லைன்னா குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கோங்க. cayenne பெப்பர்,
நீங்கள் எல்லாம் சில்லி பவுடர் ரெகுலர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். சாரி, சால்ட்டு இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் பாஸ்தாலே நம்ம சால்ட் போடுவோம். அப்புறம் மெரினாரா சாஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெறும் காரப்பொடியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மெரினாரா சாஸை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப குக் பண்ணணும்னா தேவையில்லை, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹீட்டில் இருந்தாவே போதும் நமக்கு. ஏன்னா திரும்பி நம்ம அவனில் வச்சு குக் பண்ணுறதுனால இது ஆல்ரெடி சாஸ் வந்து குக் பண்ணி தான் வச்சுருக்கோம், மெரினாரா சாஸு. ஸோ அதனால் குக் பண்ணலாம் தேவையில்லை. அது கூட இந்த சவர் க்ரீமும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே பாஸ்தா பார்க்கலாம். பாஸ்தாவும் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பாஸ்தாவை பார்த்துட்டு நம்ம செட் பண்ணலாம் பாஸ்தாவுக்கு. இப்போ பாஸ்தா குக் ஆகிடுச்சு, ஒரு 5 to 7 minutes ஆகிடுச்சு. ஸோ கையில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பிச்சு பாருங்கள், நல்லா பிக்க வந்துட்டால் குக் ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். நான் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். பாஸ்தா வந்து நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம முதல்ல பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சாஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம குக்கெல்லாம் பண்ண தேவையில்லை, நான் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சீஸ் எல்லாம் போட்டு நம்ம பேக் பண்ணணும். நான் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு 350 degree வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அவனை ஆன் பண்ணியாச்சு, 350 degree வச்சு. இது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லா ஒட்டாமல் வரத்துக்கு. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு லேயர் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த பாஸ்தா வந்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்லேயும் பண்ணலாம். நான் பீட்சா எப்படி ஸ்டவ்வில் பண்ணுறதுன்னு பண்ணி காட்டியிருக்கேன் பீட்சா ரெசிப்பியில். அதே மாதிரி ப்ரொசீஜரையும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்டவ்லேயும். பீட்சா எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த பாஸ்தாவையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் பீட்சா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்டவ்வில் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சீஸ் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சீஸ் ஸ்லைஸு பிடிக்குமோ போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ப்ரவலோன் சீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம், சீஸ் ஸ்லைஸு. ஸோ அது கூட இது போட்டுக்கோங்க, பார்மெசான் சீஸு. இப்போ அடுத்த லேயர் வந்து திரும்பி இந்த பாஸ்தாவை போட்டுக்கோங்க மேலே. இது நல்லா சீஸியாக இருக்கும். சீஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா இந்த பாஸ்தா ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லு நிறைய சீஸ் தான் இருக்கும் அதில். ஸோ இதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கோங்க. சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வைக்கிறது தான். உங்களுக்கு நிறைய சீஸ் பிடிக்குன்னா நிறையா கூட வச்சுக்கலாம். இது 3 ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணாலும் நீங்கள் உங்களோட இஷ்டம் தான் சீஸ் போடுறது. ஸோ இப்போ மேலே வந்து மொசரெல்லா சீஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா சீஸும் மேலே போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணால் பார்மெசான் சீஸும் போட்டுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்கிறவங்களா இருந்தால். ஏன்னா இந்த பார்மெசான் சீஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் தான். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து நான் இதை போய் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். பேக் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே குக் பண்ணது தான். சீஸ் மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனாவே எடுத்துருங்க. ஒரு 10 minutesல ஆகிடும். டிபெண்ட்ஸ் உங்கள் அவன் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான். ஸோ ப்ரௌன் ஆகிட்டா நம்ம எடுத்துடலாம். ஏதோ பேக்டு பென்னே பாஸ்தா ஒரு 10 minutesல எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண பேக்டு வெஜ்ஜி பென்னே பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.